எல்லாமே நான் சொல்றத திருப்பி சொல்லுங்க. எல்லாம் பிள்ளையார் குட்டிக்கு தெரியுமா? குட்டிக்கு தெரியுமா? ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் யாயேன சர்வவிக்ன உபசாந்தயே. கையெடுத்து வணங்கிக்கோங்க. நான் சொல்றது சொல்லுங்க. வக்ரதுண்ட மகாகாயா சூரிய கோடி समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्व कार्येषु सर्वदा எல்லாம் வல்ல தேவபக்து விநாயகப் பெருமான் ஸ்வரூபிணி வேங்கை அம்மன் திருவள்ளுவருடன் உங்க ஃபேமிலிக்கு ஒரு குலதெய்வம் இருப்பாங்க. அந்த குலதெய்வம் தெரிஞ்சிருந்தாங்கன்னா அந்த குலதெய்வம் பேரை மனசுல சொல்லிக்கோங்க. தெரியாதுன்னா இனி குலதெய்வம் அப்படி மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு போனோம்னா எங்க குலதெய்வம் என்னன்னு அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அம்மாட்ட அப்பா கிட்ட கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். ஏபிசிடி மாதிரி ரொம்ப முக்கியம். ஆஇ மாதிரி ரொம்ப அடிப்படை முக்கியம். அதனால தெரிஞ்சா அதை நினைச்சுக்கோங்க. தெரியலன்னா ஹோமம் முடிஞ்ச பிறகு உடனே இங்க இருந்தா இங்கே கேளுங்க. ஹோமம் முடிஞ்ச பிறகு இல்ல வீட்டுல உடனே முதல் கேள்வி என்ன, நம்ம குலதெய்வம் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சு நாளைக்கு நீங்க வழிபாடு பண்ணணும். அன்னை சரஸ்வதி தேவி திருவருளோடும் லட்சுமி ஹயக்கிரீவர் திருவருளோடும் ஞானத்தின் செல்வம் தட்சிணாமூர்த்தி திருவருளோடும் இன்றைய தினம் வேம்புலி அம்மன் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய லட்சுமி ஹயக்கிரீவ மரசபை தட்சிணாமூர்த்தி ஹோமம் சிறந்த முறையில் நடைபெற்றிடவும் நாங்களும் எங்களது குடும்பத்தினர் உற்றார் உறவினர் உடன் படிக்கும் தோழர்கள் தோழியர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் நீண்ட ஆயுளுடனும் வாழ்வாங்கு வாழ்ந்திடவும் இங்க வந்து சுமங்கலி பெண்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சுமங்கலிகள் தீர்க்க சுமங்கலிகளாக பல்லாண்டு காலம் வாழ்ந்திடவும் இங்க வந்து பெற்றோர்களால் குழந்தைகளுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்களது குழந்தைகள் நல்ல முறையில் கல்வி கற்று உயர்ந்த ஞானம் பெற்று சிறந்த அறிவாற்றலோடு விளங்கி நல்ல முறையிலே படித்து தேர்வுகள் எழுதிடவும் நல்ல மாணவனாக நல்ல மனிதனாக இப்பூ உலகில் நல்வாழ்க்கை வாழ்ந்திடவும் திருமணமாகாதவங்க இருந்தால் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம் கைகூடவும் குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்களுக்கு விரைவில் குழந்தை செல்வம் கிடைத்திடவும் கர்ப்பம் தரித்தவர்கள் நல்ல முறையில் சுகப்பிரசவமாகி தாயும் செய்யும் நலமாக இருந்திடவும் எல்லோரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று வாழ்ந்திடவும் எங்களால் என்ற சக்திக்குட்பட்டும் பக்திக்குட்பட்டும் இந்த பூஜையை ஹோமங்களை செய்கின்றோம். ஏற்றுக்கொண்டு நல்ல பலன்களையும் வரங்களையும் தந்தருளுமாறு பிரார்த்தனை செய்கிறோம். மழை வராது நம்புவோம். நாங்கள் முருகபக்தர் மாநாடு போயிட்டு வந்துட்டு அனுபவத்தை சொல்வோம். நிச்சயமா எதுவும் வராது. கடவுள் காப்பாற்றுவார். ஓகே, இதை ஈடுபாட்டோட இருந்தாங்கன்னா அவங்களே நமக்கு துணை நிற்பாங்க. இப்போ அந்த பூ இருக்கு இல்லையா, விநாயகரை பிரார்த்தனை பண்ணிட்டு முதல்ல பிள்ளையார் பேரை சொல்லி 2 பூ போடுங்க. அந்த கப்பலை கையில வச்சுக்கோங்க. பூவை அந்த கிள்ளி அந்த கப்பலை போட்டுவாங்க. ஓம் சுமுகாய நமஹ, ஓம் ஏகதந்தாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் கதகன்னிகாய நமஹ, ஓம் போதராய நமஹ, ஓம் விகடாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் விநாயகாய நமஹ, ஓம் பூமகேதவே நமஹ, ஓம் கணாதக்ஷாய நமஹ, ஓம் பாலச்சந்திராய நமஹ, ஓம் கஜானனாய நமஹ, ஓம் வக்ரதுண்டாய நமஹ, ஓம் சூர்பகர்ணாய நமஹ, ஓம் ஹேரந்தாய நமஹ, ஓம் ஸ்கந்தபூர்வசாய நமஹ, ஓம் மகாகணபதயே நமஹ. எல்லா குருமார்களும் ஓம் ஸ்ரீ குருவே நமஹ, ஸ்ரீ குருதேவதாபியோ நமோ நமஹ,
ओम सरस्वती नमः वाग्देवी नमः कलावाण्ये नमः ओम वीणापाण्ये नमः पुस्तकपाण्ये नमः भाषारूपिण्ये नमः ओम श्री चतुर्वेदधारिण्ये नमः ओम ब्रह्मपत्ये नमः सरस्वती नमो नमः ओम दक्षिणामूर्ते नमः ज्ञानस्वरूपाय नमः शिवस्वरूपाय नमः शिवशिवाय नमः ओम दक्षिणामूर्ति स्वामिने नमो नमः लक्ष्मी हयग्रीवाय नमः ओम श्री ज्ञानस्वरूपाय नमः ओम हयग्रीवस्वामिने नमः ओम नारायण स्वरूपाय नमः ओम अवताराय नमः ओम श्री चतुर्वेदधारिणे नमः ओम श्री लक्ष्मी हयग्रीवस्वामिने नमो नमः